இன்றைக்கி வந்து February 24 டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளை தமிழில் பார்ப்போம். 2 விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பிக்சர்லேயே பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து பிரசாத் ஸ்கீம், ஆந்திர பிரதேஷ் சம்மந்தப்பட்டது, போர்டில் இருக்கா. அடுத்து வஞ்சிவி டிடி பழமூ டைகர் ரிசர்வ் சம்மந்தப்பட்டது. ஓகேவா, ரைட். டீட்டெயிலாக நியூஸை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், பிரசாத் ஸ்கீம்னா என்ன சார் அப்படின்னா, அது ஒரு பில்கிரிமேஜ் சம்மந்தப்பட்டது. பில்கிரேஜ்னா அந்த சிற்பங்கள், கோயில், குளங்கள், இந்த மாதிரி பாதுகாப்பான விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு ஹெரிட்டேஜ், நம்ம வந்து முற்காலத்து விஷயங்கள், சரியா, அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெஜுவினேஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் ஆகுமெண்டேஷன் டிரைவ், இதான் இதோட ஃபுல் ஃபார்ம். இது 14-15. முக்கியமான விஷயம் என்னென்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் மினிஸ்ட்ரியோ ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியாவோ இதில் வராது. டூரிசம் மினிஸ்ட்ரி இதோட பொறுப்பாளர். முக்கிய கோயில்கள், யாத்திரை மையங்கள், இதுதான் குறி. இதை என்ன பண்ணுவாங்கன்னா அழகுபடுத்தி சுற்றுலா தலமாக மாற்றுறாங்க. நீங்களே நிறையா கோயில் பார்த்துருப்பீங்க, கிராமத்தில் இருக்கும், உள்ளர இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு லாட்ஜு கூட போய் தங்க முடியாது. லைக் நிறையா நீங்கள் தஞ்சாவூர் சைடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணம், இந்த மாதிரி ஏதாவது திருவெங்காடு, புத பகவான் கோயில், இது மாதிரிலாம் நிறைய இருக்கும். அங்கெல்லாம் போய் அங்கனக்குள்ளே தங்க முடியாது நம்மளால். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கும்பகோணத்துலேயே ரூம் எடுத்து தங்கிட்டு போவாங்க நிறைய பேர், மயிலாடுதுறையில் ரூம் எடுத்து தங்கிட்டு போவாங்க நிறைய பேர், தஞ்சாவூரில் ரூம் எடுத்து தங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த பிளேஸில் பர்டிகுலராக போய் இருக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஏன் முன்னாடி திருநள்ளாறுலேயே அப்படி தான் இருந்துச்சு, திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கணும். ஒரு சுற்றுலான்னு வராங்களா, நிம்மதியாக அங்கே வந்து படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து சாமியை பார்த்துட்டு, எல்லா வசதிகளும் அங்கே இருக்கணும். எல்லா வசதிகளும் என்னென்ன நமக்கு தேவை, பாத்ரூம் ஃபெசிலிட்டி தேவை, சானிடைசேஷன் தேவை, அடுத்து வேறு என்ன தேவை, செப்பல் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கார் பார்க்கிங் வசதிகள், அப்புறம் அந்த சாலை ரொம்ப மோசமாக இருக்கும், அங்கே ரோடு போட்டு கொடுக்கணும். இது எல்லாமே பண்ணித்தரது, சரியா. அதாவது சாலை, தங்கும் விடுதி, குடிநீர், கழிப்பறை, பார்க்கிங் வசதி, இது எல்லாமே அங்கே பண்ணித்தர போகிறாங்க. அடிப்படை வசதிகளை கொண்டு வர்றது, அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப இப்படி பண்ண போகிறாங்க அப்படி போகிறோம் அதெல்லாம் இல்லை. அடிப்படையாக ஒரு இதுக்கான வசதி, சுற்றுலா வருகைக்கான வசதியை செஞ்சு தரதான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் முழுக்க 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 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்னா என்ன சார் அப்படின்னா, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு அர்த்தம். அதாவது 100% பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துரும். இதே சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. அதில் எப்படின்னா கொஞ்சம் கொடுப்பாங்க. அதாவது 60:40, 90:10, 50:50, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட், இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர், இப்படி பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும், சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமுக்கு, சரியா. இதில் வந்து எப்படின்னா 100% பணத்தையுமே மோடி கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க, சரியா. ஸோ மாநில அரசோட வேலை என்னென்னா, இங்கே இந்த கோயிலை டெவலப் பண்ணித்தாங்க அப்படின்னு அனுப்பணும். அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா கிடச்சிரும். இந்த பணம் வந்து எப்படி வேணாலும் வரும். எப்படின்னா கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரிலாம் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரி, நிறையா நிறுவனங்கள் நிறையா லாபம் பார்ப்பாங்க, ப்ராஃபிட்டபிள் பயங்கரமாக இருக்கும். அப்போது அந்த ப்ராஃபிட்டபிளில் இருந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குற, என்விரான்மெண்ட் இவ்வளோ தூரம் நீ வந்து யூஸ் பண்ணி, இந்த இந்த ஊரை இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணி நீ இவ்வளோ காசு நீ சம்பாதிக்கிறீல்ல, அந்த சம்பாதிக்கிற அந்த ப்ராஃபிட்லேருந்து, அந்த லாபத்துலேருந்து, முதல்ல இருந்து எனக்கு வேணாம், உன்னோட முதல் போட்டிருக்கல அதுலேருந்து வேணாம், லாபத்துலேருந்து. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி நீ லாபம் பார்க்குற அப்படின்னா, எனக்கு இதில் 2 கோடியை வந்து எடுத்து கவர்மெண்ட்டுக்கு நீ கொடுக்க வேணாம், ஏதாவது பொது சேவை செய். லைக் கோயிலை சுத்தப்படுத்து, சாலை போட்டு கொடு, இல்லை ஒரு ஸ்கூல் கட்டி கொடு, மக்களுக்கு ஏதாவது பண்ணி கொடு. எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ, எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறீங்களோ அதில் 2% கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். அதான் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சரியா. அது மூலியமாகவும் இதை பண்ணி தருவாங்க. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலியமாகவும் இதில் பணம் வரலாம். இப்போ இது என்ன சார் நியூஸ் அப்படின்னா, ஆந்திர பிரதேசில் என்ன திட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னா, சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் யாருன்னு கமெண்டில் போடுங்க, சரியா. ஆந்திர பிரதேசில் உள்ள பெரிய கோயிலை சுற்றி சுற்றுலா மையங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரியா. ஸோ இந்த பிரசாத் திட்டத்தின் கீழே நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதான் நியூஸு. ஸோ இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்னு
பிரசாத் திட்டம் குறித்து கீழ்கண்டவற்றுள் எவை சரியானவை? 2014-15 ஆண்டில் சுற்றுலா அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. இது மத்திய உதவி திட்டம், சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் ஆகும். அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களுக்கு 100% நிதியுதவி மத்திய அரசே வழங்குகிறது. CSR மற்றும் PPP மூலமாக நிதி பெற அனுமதி உள்ளது. எது சரியான விடை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சரையும் கமெண்டில் போடுங்க. அடுத்து இரண்டாவது நியூஸ். பழமு டைகர் ரிசர்வ் அங்கேயே பார்த்தோம். பழமு டைகர் ரிசர்வ் இது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ பகுதியில் பெட்லா நேஷனல் பார்க்னு ஒரு பெரிய நேஷனல் பார்க், அதுக்குள்ளே இந்த டைகர் ரிசர்வ் அமைஞ்சிருக்கு. ப்ராஜெக்ட் டைகர்னு சொல்லிட்டு 1973 கொண்டு வந்தாங்க. அதில் கொண்டு வந்தப்போ 9 டைகர் ரிசர்வில் இதுவும் ஒன்று. ஃபஸ்ட்டு 9 டைகர் ரிசர்வில் இதுவும் அவ்வளோ பழசு. இது ரொம்ப பழசு. 1973 கொண்டு வந்ததில் இது ஃபஸ்ட்டு. இது அந்த ஜோன்லேயே வந்துடும், புதுசு கிடையாது, புது டைகர் ரிசர்வில். சரியா? ஸோ இப்போ என்னன்னா அது ஒரு காடு. அந்த காடை சுற்றி ஒரு 17 கிராமம் இருக்குது. சில பேர் மரத்தை வெட்டுறாங்க, சில பேர் விலங்குகளை வேட்டையாடி அதை போய் மெடிசினல் வேல்யூக்கு விற்கிறாங்க. ஸோ இந்த வறுமை காரணமாக காடு அழிஞ்சுக்கிட்டே வருது. இந்த காடை பாதுகாக்கணும். அந்த ரிசர்வை சுற்றி மொத்தம் 4 ஜோன் இருக்குது. சரியா? ஆனால் இந்த காட்டை அழிச்சுக்கிட்டே வர்றாங்க. மக்கள் தான் அழிச்சிட்டு வர்றாங்க. யாருன்னு தெரில. சம்திங் மக்கள் நம்ம சொல்ல முடியாது, யாருன்னு தெரில. சமூக விரோதிகள் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த காடை பாதுகாக்க ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ புதுசாக ஒன்று யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. மக்கள் கொஞ்சம் மனசு வச்சா இந்த காடுகளை அழிக்கிறத தடுக்கலாம். கரெக்டாக? அப்போ நம்ம இந்த திட்டத்தில் மக்களையே உள்ளே கொண்டு வந்துட்டா என்னன்னு புரியலையில அதை தான் கொண்டு வர்றாங்க. என்னன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் படித்த பெண்மணிகளை கையில் எடுக்கிறாங்க. அவங்கள ரிசர்வ் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா டியூஷன் மாதிரி சொல்லி கொடுக்கணும். சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு மாதிரிலாம் அழிக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் நமக்கு தான், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க நிறையா. ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும், நிறைய மீட்டிங்ஸில் பங்கு பெற வாய்ப்பு. ஸோ பெரிய அதிகாரிகளை பங்கு பெற வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம், நிறைய கிளாரிஃபை பண்ணி தருவாங்க. அந்த கிராமத்துக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும், அவ்வளோ உயர்ந்த பதவிக்கு போக போக. ஸோ பெண்களை இது மூலயமா முன்னேற்றிடலாம், ப்ளஸ் காடையும் பாதுகாத்துடலாம், ப்ளஸ் பீப்புள் சப்போர்ட்டையும் பெற்றுடலாம். கரெக்டாக? அதனால இந்த ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. இதுக்கு பேர் தான் OneGVDT ஸ்கீம். சரியா? அதாவது அர்த்தம் என்னன்னா காடு வாழ்வை காக்கும் அக்கா. சரியா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க, சட்டவிரோத மரவெட்டலை தடுப்பாங்க, விலங்கு வேட்டைக்கான தகவலை தெரிவிப்பாங்க. ஸோ இதெல்லாம் செய்வாங்க. இவங்களோட நிலை மேம்படும். ஓகேவா? இதுக்கான கொஸ்டின் தான் இருக்குது. இதை பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.